நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் விக்னேஷ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. ப்ரோ, இந்த உலகத்துல இருந்து சூரியனே இல்லாம போச்சு இல்ல மறைஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இயற்கை விதிகளின் படி இந்த உலகத்திலிருந்து சூரியன் மறையறதுக்கோ இல்ல காணாம போறதுக்கோ வாய்ப்புகளே கிடையாது. அப்படி ஒருவேளை இயற்கை விதிகள் எல்லாம் மீறி வந்து சூரியன் வந்து டக்குன்னு மறைஞ்சு போச்சு அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி வந்து சூரியனை நோக்கி வட்ட திசையில சுத்தி வர்றதுக்கு காரணம் வந்து சூரியனோட ஈர்ப்பு விசையினாலதான். அப்படி சூரியனே இல்லாம போச்சு அப்படின்னா பூமி வந்து அந்த ஈர்ப்பு விசை இல்லாம பூமி வந்து ஒரு நேர்கோட்டுல வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சு சில நிமிஷங்கள்லயே வந்து விண்வெளியில இருக்கிற ஆயிரக்கணக்கான விண்கல்ல ஏதோ ஒரு விண்கல்ல நம்ம பூமி மோதி நம்ம எல்லாம் கூண்டோட கைலாசம் போயிருவோம். அப்படியும் ஏதோ ஒரு அதிசயம் நடந்து பூமி வந்து எந்த ஒரு விண்கல்லையும் மோதல் அப்படின்னாலும் பூமியில வந்து சூரிய ஒளி இல்லாததுனால பூமி மொத்தம் இருள் சூழ்ந்த ஒரு கிரகமா மாறிடும். அது மட்டும் இல்லாம சூரிய ஒளி இல்லாததுனால பூமியில இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாம அழிஞ்சு போக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சூரிய ஒளி இல்லாததுனால எவாபரேஷன் நடக்காம நமக்கு வந்து போதுமான மழை பொழிவும் இருக்காது. மொத்தமா பூமியில இருக்க உயிரினமே வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி இல்லைன்னா மொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்படின்றதா உண்மை.